அத்தியாயம் 1. ரூபலா விஷ்ணுவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த உலகத்துல 7 கடல், 2500 பெரிய நதி, 5000 சிறிய நதி, 10,000 ஏரி, 50,000 குளம், 10 லட்சம் கிணறு இருக்கு. அப்புறம் நீ மட்டும் ஏன்டா குளிக்க மாட்டேங்கிற? மேடம், இது கிரேட் இன்சல்ட். நான் குளிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்னாடியெல்லாம் நீ வீட்டுக்குள்ள வரும்போது சென்ட் வாசனை வராது. இப்ப நீ உள்ள வந்தாலே மாங்காட்டு மைனர் ரேஞ்சுக்கு சென்ட் வாசனை தூக்குதே. சரி, போட்டது தான் போட்ட, கொஞ்சம் நல்ல சென்ட்டா போடக்கூடாதா? நீ காம்பவுண்ட் கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வரும்போதே என் வயிற்றுக்குள்ள குஜராத் கலவரம் ஆரம்பமாயிடுதே. மேடம், இந்த சென்ட்டை பத்தி கேவலமா பேசாதீங்க. ஐஸ்வர்யா ராயும் சானியா மிஸ்ராவும் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பளமா வாங்கிக்கிட்டு இந்த சென்ட் விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க. இதனோட விலை எவ்வளவு தெரியுமா மேடம்? எவ்வளவு? 10 மில்லி சென்ட், 2000 ரூபாய். அதுதான் இந்த நாறு நாறுது. மேடம், விஷ்ணு கோபமாய் பற்களை கடித்து கொண்டிருக்கும் போதே விவேக் உடைமாற்றி கொண்டு தன்னுடைய அறையிலிருந்து வெளிப்பட்டான். என்னடா சண்டை? பாருங்க பாஸ், மேடம் நான் ஸ்ப்ரே பண்ணி இருக்கிற சென்ட்டை பத்தி மோசமா கமெண்ட் பண்றாங்க. விவேக் சிரித்தான். ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். எப்ப இருந்துடா உனக்கு இந்த சென்ட் பழக்கம்? போன மாசம் 10ஆம் தேதியிலிருந்து பாஸ். அன்னையிலிருந்து என்னடா விசேஷம்? அன்னைக்கு தானே சிங்கார சென்னையில் தேசிய நதி பாய்கிற சிந்தாதிரிப்பேட்டைக்கு குடி போனேன். 24 மணி நேரமும் ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு கூவும் மணக்குது பாஸ். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரத்யோக மனம். சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணிக்காம தூங்க முடியாது பாஸ். நீ முதல்ல வீடு மாறுடா. நீ ஸ்ப்ரே பண்ணி இருக்கிற சென்ட்டுக்கு அந்த கூவமே பரவாயில்லை போலிருக்கு. இது சென்ட் இல்லை, பூச்சிக்கொல்லி மருந்து. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் ஜாரே ஜஹான்ஜி அச்சா என்ற டியூனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். வியப்பில் புருவங்கள் உயர்ந்தன. செல்லின் டிஸ்பிளேயில் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் என்ற பெயர் தெரிந்தது. செல் காதுக்கு போயிற்று. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். விவேக் குரல் கொடுக்க டாக்டர் பதட்டப்பட்டார். விவேக், நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? 100% ஃப்ரீ. என்ன விஷயம் டாக்டர்? ஒரு 10 நிமிஷம் என்னோட நர்சிங் ஹோம் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எனிதிங் இம்பார்ட்டன்ட் டாக்டர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கம். இதோ புறப்பட்டேன். விவேக் செல்போனை அணைத்து சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டே ரூபலாவை ஏறிட்டான். ஃபோன் பண்ணினது டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன். உடனடியாய் அவருடைய நர்சிங் ஹோமுக்கு வர சொல்றாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் ரூபி. என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன். விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு. போனாதான் தெரியும். பாஸ், நீங்க கன்னி ராசி தானே? ஆமா, இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம். டாக்டர் ஆனந்த கிருஷ்ணனின் நர்சிங் ஹோம் தெற்கு திசையில் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னைக்கு தெற்கு சூலம். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கரிநாள், ராகு காலம் வேற. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க வெளியே போகக்கூடாது பாஸ். போனா என்னாகும்? ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க பாஸ். அதிலும் உங்க கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் இப்ப பகை வீட்டில் இருக்கிறதால உங்க தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் வக்ர கதி அடைஞ்சு கோச்சாரத்துல இருக்கிறதால, டேய் போய் காம்பவுண்ட் கேட்டை திறந்து வச்சுட்டு கார்ல உட்காருடா. சொன்னா கேட்க மாட்டீங்க பாஸ். சலித்து கொண்ட விஷ்ணு ரூபலாவிடம் திரும்பினான். மேடம், ஒரு ஸ்பூன் தயிரும் ஒரு சின்ன வெள்ளக்கட்டியும் கொண்டு வாங்க. எதுக்குடா? பரிகாரம் மேடம். ஒரு ஸ்பூன் தயிரையும் ஒரு சின்ன வெள்ளக்கட்டியையும் பாஸ் சாப்பிட்டு கிளம்பினா மோசமான இந்த நாளும் நல்லாயிடும். எங்கிருந்துடா இதெல்லாம் கத்துக்கிட்ட? பாஸ், இப்ப பார்ட் டைமா ஜோசியம் பழகிட்டு இருக்கேன். புழுகுமலை ஜோசியர்னு என்னோட குரு. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனதும் விஷ்ணுதாசன் பேரை மாத்திக்கிட்டு ஊர் ஊரா போய் லாட்ஜில் தங்கி விஐபிகளுக்கு மட்டும் ஜோசியம் சொல்ல போறேன். சினிமா நடிகைகளுக்கு மட்டும் ஃப்ரீ. அம்மா வேஷம் போடும் நடிகைகளுக்கு பாதி ரேட். அப்புறம் டேய், சாரி பாஸ், நீங்க பொறாமப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லியாகணுமே. இந்த ஜோசியம் மட்டும் இல்ல பாஸ். ஜனவசியம், பணவசியம், காதல் வசியம், சத்ரு வசியம், புத்திரப்பேரு வசியம், திருமண வசியம், நவகிரக வசியம், இது தவிர மகாமேரு ஸ்ரீசக்கரம் மற்றும் சுதர்சன கணபதி, வாஸ்து, நவகிரக மகாலட்சுமி, குபேர, பிரத்யங்கர, பைரவ, ஷடாச்சர, தன்வந்திரி, ரசமணி எந்திரங்களும்
டேய், நீ பேசி முடிச்சிட்டு ஆஃபீஸ் போய் சேரு. நான் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு ஆஃபீஸ் வந்துடுறேன். நான் டாக்டரை பார்த்துட்டு வரத்துக்குள்ள நீ அந்த பெசன்ட் நகர் டிவி நடிகை ஸ்ருதிலயாவோட மர்டர் கேஸ் ஃபைலை முழுசுமா படிச்சு முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வை. இன்னைக்கு என்கொயரி போகணும். பாஸ் பாஸ் விஷ்ணு பின்னாலேயே ஓடி வந்தான். நானும் உங்க கூட வரேன் பாஸ். வேண்டாம், நீ ஆஃபீஸுக்கு போ. சொன்ன வேலையை பார். ப்ளீஸ் பாஸ். ரூபலா குறுக்கிட்டாள். என்னங்க, விஷ்ணு இவ்வளவு கெஞ்சிரான், கூட்டிட்டு போங்களேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது ரூபி. ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் அழகா இருக்க கூடாது, போய் பேச ஆரம்பிச்சிடுவான். ஏண்டா அப்படியா? மேடம், இது அபாண்டம். நான் நர்ஸுகள் கிட்ட ஜாலியா பேசுறத பாஸ் தப்பா நினைச்சுக்கிட்டார். நான் நர்ஸுகள் கிட்ட பேசுறதுக்கு காரணம் அவங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கத்தான். அப்படி நான் நர்ஸுகள் கிட்ட பேசினாலும் அந்த நர்ஸுகளுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேல் தான் இருக்கும். பாஸுக்கு எப்பவும் என் மேல சந்தேகம்தான். விவேக் காரில் ஏறி உட்கார்ந்து இக்னிஷியனை உசுப்பினான். விஷ்ணு பக்கத்தில் வந்தான். பாஸ், வந்து தொலை. வால் வெளியே தெரியக்கூடாது. தேங்க்யூ பாஸ். கார் கிளம்பியது. காம்பவுண்ட் கேட்டை தாண்டி ரோட்டில் பிரவேசித்த போது விவேக்கின் செல்போன் மறுபடியும் ஜாரே ஜஹான்சி அச்சா என்று டியூன் வாசித்தது. எடுத்து காதுக்கு ஒற்றினான். டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் பேசினார். விவேக், புறப்பட்டுட்டீங்களா? வந்துட்டுருக்கேன். வீட்டை தாண்டியாச்சு. அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள வந்துடுவீங்க. விவேக், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துடுங்க. யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டாம். டாக்டர், எனிதிங் சீரியஸ்? எஸ், வெரி வெரி சீரியஸ். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை விவேக், தென் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனந்த கிருஷ்ணன் செல்போனை அணைத்துவிட விவேக் யோசனையோடு காரை விரட்டினான். என்ன பாஸ்? விஷ்ணு. டாக்டர் ஆனந்த கிருஷ்ணனின் குரலில் ஏகப்பட்ட பதட்டம். ஏதோ சீரியஸான விவகாரம்னு நினைக்கிறேன். நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கே வர சொல்றாரு. உன்னால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? முடியுது பாஸ். சொல்லு, என்ன? டாக்டர் ஆனந்த கிருஷ்ணனுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது பாஸ். பட் ஒரு விஷயம் கிளியர் பாஸ். என்ன? நாம ஹாஸ்பிட்டல் போய் சேரும்போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார் பாஸ். He may be murdered by somebody. உளராதேடா, இது உளறல் இல்லை பாஸ், நடக்க போகிற உண்மை. விஷ்ணு தீர்க்கமாய் சொல்ல காரை ஓட்டிக் கொண்டிருந்த விவேக்கின் இருதய மையத்தில் குண்டூசி தைத்த தினசில் ஒரு பயம் உற்பத்தியாயிற்று. நெற்றியில் ஒரு வியர்வை கோட்டிங் அரும்ப விவேக் காரின் வேகத்தை அதிகரித்தான். அத்தியாயம் 2. சரியாய் 20 நிமிஷம். கார் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்து கார் பார்க்கிங்கில் இடம் பிடித்தது. விவேக்கும் விஷ்ணுவும் இறங்கினார்கள். ஹாஸ்பிட்டல் அமைதியாய் இருந்தது. விவேக் வேகமாய் நடந்து போர்டிகோ படிகளில் ஏறிய வினாடி அவனுடைய செல்போன் மீண்டும் தேசபக்தி பாடல் பாடியது. எடுத்தான். டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் தான். என்ன விவேக், வந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டலோட போர்டிகோ ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி, நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துடுங்க. தியேட்டர் எந்த மாடியில் இருக்குன்னு தெரியுமா? தெரியும், வந்துடுங்க. விவேக் செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு விஷ்ணுவை முறைத்தான். இப்ப பேசினது யார் தெரியுமா? யாரு பாஸ்? டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன். அப்படியா பாஸ்? என்ன அப்படியா பாஸ்? நாம ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ள உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொன்ன பாஸ். நாம இன்னும் டாக்டரை பார்க்கல. செல்போன்ல பேசினது அவர்தான்னு நீங்க சொல்றீங்க. அவரோட வாய்ஸில் வேற யாராவது ஒருத்தர் ஏன் பேசி இருக்க கூடாது? டேய், நீ என்னடா சொல்ற? என்னோட சந்தேகத்தை சொல்றேன் பாஸ். நீங்களும் நானும் இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இந்த நிமிஷம் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீயே சொல்லு. சொன்னா நம்ப மாட்டீங்க பாஸ். பரவாயில்ல, சொல்லு. டாக்டருக்கு பதிலா அங்க வேற யாராவது இருப்பாங்க பாஸ். அது யாருன்னு எனக்கு தெரியாது. என்னடா கெஸ் ஒர்க்கா? கெஸ் ஒர்க் இல்ல பாஸ், நடக்க போகிற நிஜம். எழுத்தாளர்கள் கதைகளை எழுதும்போது திடுக்கிட்டு போனார்கள்னு ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அது மாதிரி ஆபரேஷன் தியேட்டரில் நாம 2 பேரும் நுழைஞ்சதும் திடுக்கிட போறோம். விவேக் உள்ளுக்குள் ஒரு சின்ன உதறலோடு நடந்தான். விஷ்ணு சொன்னதை உதாசீனப்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் அவன் சொன்னது பல கேஸ்களில் பலித்துள்ளது. என்ன பாஸ், பந்தயம் கட்டிக்கலாமா? விவேக் முறைக்க விஷ்ணு போலி பவ்யம் காட்டினான். சாரி பாஸ். முதல் மாடியில் இருந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். விவேக் கதவின் மேல் கையை வைத்து மெல்ல தள்ளினான். அது திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தார்கள். பாலிமர் கதவு பின்பக்கம் மெதுவாய் சாத்திக் கொள்ள இரண்டாவதாய் வந்த கண்ணாடி கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் நுழைந்தார்கள். ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்ட அறை ஏசி குளிரில் உறைந்து போயிருந்தது. விவேக் சுற்றும் முற்றும் பார்வையை போட்டான். ஆபரேஷன் தியேட்டரில் யாரும் இல்லை. விஷ்ணு விவேக் காதருகே கிசுகிசுத்தான். பாத்தீங்களா பாஸ், டாக்டர் ஆனந்த கிருஷ்ணனை காணும்.
விவேக்கின் பார்வை மெதுவாய் அந்த ஆபரேஷன் தியேட்டரை சுற்றி வந்தது. விஷ்ணு விவேக்கின் இடது முழங்கையை மெல்ல சுரண்டினான். பாஸ், அந்த மூளையோர டேபிளுக்கு கீழே பாருங்க. விவேக் பார்வையை கொண்டு போனான். அங்கே பச்சை நிற பெட்ஷீட்டால் போர்த்தப்பட்ட ஒரு உடல் உருக்களித்த நிலையில் தெரிந்தது. அத்தியாயம் 3. டெல்லி தூர்தர்ஷன் கேந்திரா 5வது எண் ஸ்டுடியோவுக்குள் 27 வயது இளம் விஞ்ஞானி சாய்தீப் வீடியோ கேமராக்களின் வெளிச்சத்தில் நனைந்தபடி ரிப்போர்ட்டர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். ஏர் கண்டிஷனர்கள் முழு அளவில் இயங்கினாலும் சாய்தீப்பை வியர்வை குளிப்பாட்டியது. ரிப்போர்ட்டர் ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். சார், இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் எனப்படும் டிஎன்ஏ டெக்னாலஜி சாத்தியம்தானா? இல்லை, இது ஆராய்ச்சி அளவிலேயே நின்று போய்விடுமா? சாய்தீப் சிரித்தான். உங்கள் சந்தேகம் தேவையில்லாத ஒன்று. இந்தியாவுக்குள் இன்றைக்கு 10 கோடி செல்போன்கள் உபயோகத்தில் உள்ளன. 20 வருஷங்களுக்கு முன்னால் இவ்வளவு செல்போன்கள் இந்தியாவில் இருக்கும் என்று நினைத்து பார்த்திருப்போமா? அப்படியானால் இது எப்படி சாத்தியம் என்று சொல்ல முடியுமா? ரீகேபினட் எனப்படும் டிஎன்ஏ டெக்னாலஜியை இப்போது ஜெனடிக் இன்ஜினியரிங் என்று அழைக்கிறார்கள். பெயர்கள் பலவாக இருந்தாலும் ஆராய்ச்சி ஒன்றுதான். இன்றைக்கு நாட்டில் இருக்கிற ஜனத்தொகையில் 2% பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால், மனநோயாளிகளில் 180 பேர் குணமாகாமலேயே இறந்து போகிறார்கள். அதாவது சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் குணமாவது இல்லை. ஒரு நிருபர் குறுக்கிட்டு கேட்டார், அதற்கு என்ன காரணம்? ஜீனின் குறைபாடுதான். கொஞ்சம் புரியும்படியாக எளிமையாக சொல்ல முடியுமா? சாய்தீப் சில வினாடி நேர மௌனத்துக்கு பிறகு மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். நமது மூளை பகுதியில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பியில் லட்சக்கணக்கான செல்கள் இருக்கின்றன. இந்த செல்களுக்கு உள்ளே இருக்கும் டிஎன்ஏ எனப்படும் குரோமோசோம்களில் உள்ள ஒரு பகுதியான ஜீன் தான் நமது உடல்களில் நடக்கும் பல்வேறு குணாதிசயங்களுக்கு காரணமாக உள்ளது. ஒரு மனிதனின் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு காரணம் அந்த ஜீன் செய்யும் குளறுபடிகள் தான். மூளையின் மொத்த செயல்பாட்டையும் இந்த குளறுபடியான ஜீன் பாதிப்பதால் ஒரு மனிதனுக்கு மூளை கோளாறு உண்டாகிறது. அந்த மூளை கோளாறுக்கு காரணமான ஜீனை அகற்றிவிட்டு வேறு ஒரு செல்லில் இருக்கும் ஆரோக்கியமான ஜீனை பொருத்தி மனநோயாளிகளை முற்றிலும் குணப்படுத்தும் முறைக்கு தான் ரீகேபினட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜெனடிக் இன்ஜினியரிங் என்று பெயர். இந்த முறையை பயன்படுத்தி எந்த ஒரு மனநோயாளியையாவது குணப்படுத்தி இருக்கிறீர்களா? அமெரிக்காவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு திடீரென்று மூளை கோளாறு ஏற்பட்டு பைத்தியம் பிடித்துவிட்டது. அங்கே இருக்கும் ஜெனடிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் சிறை நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று அந்த மரண தண்டனை கைதிக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். ஒரே ஒரு மாதம் கைதி மூளை கோளாறிலிருந்து விடுபட்டு நார்மல் நிலைமைக்கு வந்தான். ஆனால் அந்த கைதி மூளை கோளாறிலிருந்து விடுபட்டாலும் விடுபட்ட ஒரு வாரத்திற்குள் திடீரென்று இறந்து போனான். எப்படி? அதுதான் விஞ்ஞானிகளுக்கும் புரியவில்லை. அவனுடைய உடம்பை போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தபோது எந்த ஒரு காரணமும் பிடிபடவில்லை. அந்த மரணம் எதனால் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மனநோய் நல விடுதியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் ட்ரீட்மெண்ட்டை செய்தார்கள். அந்த பெண் முழு அளவில் குணமாகவில்லை. இதுவும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமே. ட்ரீட்மெண்ட்டில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லியில் ஒரு சயின்டிஸ்ட் மீட் நடைபெறப் போகிறது. அதில் கலந்து கொள்ளத்தான் தமிழ்நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். சாய்தீப் பேச பேச ரிப்போர்ட்டர் ஒருவர் இடைமறித்து கேட்டார், ஜெனடிக் இன்ஜினியரிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததால் ஒரு கைதி இறந்து விட்டான். இன்னொரு பெண்ணுக்கு முழுமையான அளவில் குணமாகவில்லை என்று சொன்னீர்கள். இந்த நிலைமையில் இந்த ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எந்த வகையில் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்கிறீர்கள்? சாய்தீப் சிரித்தான். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆரம்ப காலத்தில் அதில் சில குளறுபடிகள் இருக்கும். குழந்தை ஒன்று தட்டு தடுமாறி நடப்பதை போன்றதுதான் இதுவும். மருத்துவத்துறையில் ஜீன் தெரப்பி ஒரு வரப்பிரசாதம். மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் மனரீதியான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல ட்ரீட்மெண்ட் இது. எதிர்காலத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த ஜீன் தெரப்பி மட்டுமே இருக்கும். எதிர்காலத்தில் என்று சொன்னீர்கள். அது எப்போது? எப்படியும் 2011க்குள். இந்த சயின்டிஸ்ட் மாநாட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுக்கு மூளை கோளாறு ஏற்படுவதற்கு
இதற்கு காரணம் மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் என்பது என்னுடைய கருத்து. அது சம்பந்தமான தீசிஸை சயின்டிஸ்ட் மாநாட்டில் சப்மிட் செய்ய போகிறேன். என்னுடைய தீசிஸில் உள்ள கருத்துக்களை ஜெனடிக்ஸ் விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. சாய்தீப் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தூர்தர்ஷனை சேர்ந்த ஒரு அதிகாரி வேக வேகமாய் வந்து ரிப்போர்ட்டர்களுக்கு நடுவே புகுந்தார். மன்னிக்க வேண்டும், பேட்டியை இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள். சாய்தீப் அவர்கள் பகல் உணவுக்காக ராஷ்டிரபதி பவன் செல்ல வேண்டும். இப்போதே 10 நிமிடம் தாமதம். வீடியோ கேமராவின் வெளிச்சங்கள் காணாமல் போக ரிப்போர்ட்டர்கள் கலைந்தார்கள். நிமிஷ நேரத்திற்குள் ஸ்டூடியோ காலியாயிற்று. தூர்தர்ஷன் அதிகாரி பவ்யமாய் சாய்தீப்பிடம் குனிந்தார். போகலாமா சார்? போகலாம் என்று சொன்ன சாய்தீப் மெல்லிய குரலில் கேட்டான். பகல் உணவு சாப்பிட இன்னமும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கும்போது எதற்காக ரிப்போர்ட்டர்களை பேட்டியை முடித்துக் கொள்ளும்படி சொன்னீர்கள்? காரணத்தோடு தான் அப்படி சொன்னேன் சார். காரணமா? என்ன காரணம்? பக்கத்து அறையில் டெல்லி போலீஸ் அதிகாரி ஒருவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் காரணத்தை சொல்வார் சார். என்னது? பக்கத்து அறையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாரா? ஆமாம். எதற்கு? என்ன காரணம்னு தெரியாது சார். அவர்தான் பேட்டியை உடனே முடிக்கும்படி சொன்னார். அதற்கான காரணம் என்ன என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் கம் வித் மீ சார். சாய்தீப் குழப்பமான முகத்தோடு அவரை பின்தொடர்ந்தான். மனசுக்குள் எண்ணங்கள் ஓடின. போலீஸ் அதிகாரி எதற்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்? காற்றோட்டமான அந்த வராந்தாவில் நடந்து எதிர்பட்ட ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே நாற்காலிக்கு சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த அந்த நடுத்தர வயது போலீஸ் அதிகாரி சாய்தீப்பை பார்த்ததும் எழுந்து நின்றார். சாரி மிஸ்டர் சாய்தீப், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஐ எம் கியூ பிரான்ச் ஆபீசர் கோவிந்த் வர்மா. உங்களிடம் ஒரு செய்தியை தெரிவிக்கும்படி டெல்லி போலீஸ் கமிஷனரின் கட்டளை. செய்தியா? என்ன செய்தி? முதலில் உட்காருங்கள் மிஸ்டர் சாய்தீப். கோவிந்த் வர்மா தனக்கு எதிரில் இருந்த சோஃபாவை காட்டிவிட்டு தானும் உட்கார்ந்தார். தன் கையில் வைத்திருந்த ஒரு கவரை நீட்டியபடி சொன்னார். மிஸ்டர் சாய்தீப், சரியா 2 மணி நேரத்துக்கு முன்பு கியூ பிரான்ச்சின் தலைமையகத்துக்கு இந்த கடிதம் வந்தது. இதை படித்து பாருங்கள். சாய்தீப் இறுகி போன முகத்தோடு அந்த கவரை வாங்கி பிரித்து உள்ளே மடித்து வைத்திருந்த கம்ப்யூட்டர் தாளை எடுத்தான். கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் படிக்கும் போது மனசுக்குள் தமிழாக்கம் ஓடியது. காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவு தலைவருக்கு WHI இயக்கத்தின் கருப்பு வணக்கம். WHI என்கிற 3 எழுத்துக்களின் விரிவாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வப்படுவது எங்களுக்கு புரிகிறது. WHI என்பதின் விரிவாக்கம் இதுதான். We hate India. இந்தியா எந்த துறையில் வளர்ச்சி அடைந்தாலும் சரி, அது எங்களுக்கு பிடிக்காது. இப்போது டெல்லியில் கூடியுள்ள மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் கூட்டம் செமினார் ஒன்றை நடத்தி ஜெனடிக் இன்ஜினியரிங் பற்றி பேசுவதும் அதன் மூலம் இந்தியாவின் பெயர் உலக நாடுகள் மத்தியில் பெருமையோடு பேசப்படுவதும் எங்களுக்கு பிடிக்கவில்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அது உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் நடைபெறக்கூடாது. அதேபோல் இந்த சயின்டிஸ்ட் மீட்டும் நடக்கக்கூடாது என்று விரும்புகிறோம். எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது உங்களுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறும் பட்சத்தில் நாங்கள் செய்யப்போவது எதையும் முன்கூட்டியே சொல்வதில்லை. இப்படிக்கு WHI. சாய்தீப் கடிதத்தை படித்து முடித்துவிட்டு வியர்த்த முகமாய் கோவிந்த் வர்மாவை ஏறிட்டான். We hate India. இப்படியும் ஒரு இயக்கமா? கோவிந்த் வர்மா பெருமூச்சு விட்டார். எஸ், சமீபத்தில் தான் இந்த இயக்கம் முளைத்துள்ளது. இதன் தாயகம் ஆப்கானிஸ்தான். எப்படியோ பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி டெல்லிக்குள் நுழைந்து விட்டார்கள். ஓகே, டெல்லி போலீஸ் இந்த மிரட்டல் கடிதத்திற்கு என்ன மரியாதை கொடுக்க போகிறது? தீவிரவாதிகளின் மிரட்டல்களுக்கு டெல்லி போலீஸ் என்றுமே பணிந்து போனது இல்லை. சென்ற வருடம் அணிசேரா நாடுகளின் கருத்தரங்கம் டெல்லியில் நடந்தபோது சிவப்பு விடியல் எனப்படும் ஒரு தீவிரவாத இயக்கம் கருத்தரங்கம் நடைபெறக்கூடாது, மீறி நடைபெற்றால் கருத்தரங்கில் இரத்த ஆறு ஓடும் என்று எச்சரித்து டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அப்போது டெல்லி போலீஸ் கமிஷனராய் இருந்த முன்ஷி அந்த கடிதத்தை கிழித்து குப்பை கூடையில் போட்டுவிட்டு அணிசேரா நாடுகளின் கருத்தரங்கை வெற்றிகரமாய் நடத்தி காட்டினார். இப்போது டெல்லி கமிஷனராய் இருக்கிற அனில் கவுர் துணிச்சலானவர். அவர் தீவிரவாதிகளின் மிரட்டல்களை எல்லாம்
பான் பீடாவாய் வாயில் போட்டு மென்று துப்பி விடுவார். அவர் இந்த சயின்டிஸ்ட் மீட்டை நடத்தி காட்டுவார். இருந்தாலும் விஞ்ஞானிகள் அனைவரும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். நீங்கள் அந்த வளையத்துக்குள் தான் இருக்க வேண்டும். செமினார் முடிகிற வரைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அது தவிர கோவிந்த் வர்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் அழைத்தது. எடுத்து பேசியவரின் முகம் தனது இரத்த ஓட்டத்தை இழந்து நிறம் மாறி வெளுத்தது. அத்தியாயம் 4. பச்சை நிற பெட்ஷீட்டால் போர்த்தப்பட்ட ஒரு உடல் ஒரு கழித்த நிலையில் தெரிந்ததும் விஷ்ணு விவேக்கை ஏறிட்டான். பார்த்தீங்களா பாஸ், நான் சொன்ன மாதிரியே ஆபரேஷன் தியேட்டரில் யாரும் இல்லை. அந்த போர்வைக்குள்ள இருக்கிறது டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் தான் நினைக்கிறேன். வந்தவன் காரியத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு சத்தமில்லாம ஜூட் விட்டிருக்கான். விவேக் விஷ்ணுவின் பேச்சை கவனிக்காமல் காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்து பக்கவாட்டு சுவரை பார்த்து கொண்டிருக்க விஷ்ணு தொட்டான். என்ன பாஸ், ஏதோ சத்தம் கேட்கல? ஆமாம் பாஸ், பக்கத்து ரூம்ல உன்னி கிருஷ்ணன் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு. என்ன பாஸ், நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒரே மயான அமைதியா இருக்கு. நீங்க என்னடானா சத்தம் கேக்குதுன்னு சொல்றீங்க? நல்லா உத்து கேளுடா மரமண்ட. விஷ்ணு காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்து விட்டு ஆமா பாஸ், யாரோ பேசுற மாதிரி குரல் கேக்குது. ரூமுக்குள்ளேயே போய் எட்டி பார்க்கலாமா? இருவரும் மெல்ல நடந்து போய் அந்த அறையை நெருங்கி ஒரு கழித்து சாத்தியிருந்த கதவை திறந்து தள்ளினார்கள். உள்ளே டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் செல்போனை காதில் பொருத்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். விவேக்கையும் விஷ்ணுவையும் பார்த்ததும் பேச்சை வேகமாய் முடித்துக்கொண்டு அவர்களை நெருங்கினார். வாங்க விவேக், உங்களை தான் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள வீட்டிலிருந்து ஃபோன். பை த பை, இவர் உங்க அசிஸ்டண்டா? ஆமா டாக்டர், பேரு விஷ்ணு. ஹலோ டாக்டர். விஷ்ணு டாக்டரிடம் கையை கொடுத்து குலுக்கி கொண்டிருக்க விவேக் கேட்டான். டாக்டர், மேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னீங்க. எஸ் என்று சொன்னவர் அறையின் மூலையில் இருந்த பச்சை நிற பெட்ஷீட் போர்த்தப்பட்டிருந்த அந்த உடலை நோக்கி போனார். போய் பக்கத்தில் உட்கார்ந்து பெட்ஷீட்டை விளக்கினார். நல்ல உயரத்தில் ஒரு உயிரிழந்த தேகம். வயது 35 40க்குள். பின்னந்தலையில் இரத்த காயம், முகத்தில் இரத்த சிராய்ப்புகள். அணிந்திருந்த பேண்டிலும் ஷர்ட்டிலும் உறைந்து போன இரத்த புள்ளிகள். விவேக் கேட்டான். டாக்டர், யார் இவன்? எனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி நான் மதுராந்தகம் வரைக்கும் போயிட்டு கார்ல வீடு திரும்பிட்டு இருந்த போது தாம்பரத்துக்கு முன்னாடி ரோட்டோரமா இந்த இளைஞன் விழுந்து கிடந்தான். அஸ் அ டாக்டர் அப்படியே பார்த்துட்டு போக மனசு வரல. காரை நிறுத்திட்டு போய் பார்த்தேன். தலையில அடிபட்டு மயக்க நிலையில் இருந்தான். உயிர் இருக்கான்னு பார்த்தேன். இருந்தது. உடனடியாய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் உயிர் பிழைச்சுக்குவான்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஓரளவுக்கு தேறி வர நேரத்துல சடன் ஹார்ட் அட்டாக். இறந்துட்டான். இவனுக்கு கான்சியஸ் வந்தபோது ஏதாவது பேசினானா? கான்சியஸ் வந்தது, பட் அவனால பேச முடியல. அவனுடைய தலையில எப்படி காயம்? ரோட்ல போன ஏதாவது ஒரு வாகனம் அவன் மீது மோதி இருக்கலாம். அதாவது இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். எஸ், இதுக்கு நாங்க வரவேண்டியது இல்லை டாக்டர். இந்த ஏரியா பீட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி இருந்தா போதும். அவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனோட ஃபேமிலிக்கு தகவல் கொடுத்துடுவாங்க. டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் லேசாய் புன்னகைத்தார். இது எனக்கு தெரியாதா மிஸ்டர் விவேக்? நான் உங்களை இங்க வரவழைச்சதுக்கு காரணம் வேற. இறந்து போன அந்த இளைஞனை ஒரு தடவை நல்லா பாருங்க. விவேக்கும் விஷ்ணுவும் பார்த்தார்கள். அரை நிமிஷ நேரத்திற்கு பிறகு டாக்டர் கேட்டார். உங்க பார்வைக்கு வித்தியாசமா ஏதாவது தெரியுதா? வித்தியாசம்? எஸ். தெரியலையே டாக்டர். ஆனந்த கிருஷ்ணன் அந்த இளைஞரின் உடம்பில் இருந்த பேண்டையும் ஷர்ட்டையும் உருவினார். முழு உடம்பும் விரைத்து போய் தெரிந்தது. இப்ப பாருங்க விவேக். விவேக் முழுசாய் ஒரு நிமிஷ நேரம் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞரின் உடலை பார்த்த பின்பு டாக்டரை பார்த்து உதட்டை பிதுக்கினான். சாரி டாக்டர், ஐ குட் நாட் ஃபைண்ட் எனிதிங் டிஃப்ரெண்ட்லி. விஷ்ணு, உங்களுக்கு என்னோட குருவே சைபர் மார்க். என்னோட மார்க் எவ்வளவு இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க டாக்டர். ஓகே, இவனோட உடம்புல வித்தியாசமா என்ன இருக்குன்னு நானே சொல்லிடுறேன். விவேக், இவனோட இடது கையை பாருங்க. விவேக் பார்க்க டாக்டர் கேட்டார். வலது கைக்கும் இடது கைக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இடது கை லேசாய் நிறம் மாறி இருக்கு. அவ்வளவுதானா? வலது கை தோளில் சுருக்கங்கள் அதிகமாய் இருக்கு. இடது கை தோளில் அவ்வளவாய் சுருக்கங்கள் இல்லை. சரி, இப்ப வலது கையை தொடுங்க. விவேக் தொட்டான். ஹவு டு யூ ஃபீல்? கை பனிக்கட்டி மாதிரி குளிர்ச்சியாயிருக்கு. ஓகே, இப்ப இடது கையை தொடுங்க. தொட்டான்.
எப்படி இருக்கு? வெதுவெதுப்பா இருக்கு. ஒரு டெட் பாடியோட வலது கை குளிர்ச்சியாகவும் இடது கை வெதுவெதுப்பாகவும் எப்படி இருக்க முடியும் விவேக்? ரியலி இது ஒரு வியப்பான விஷயம்தான். பட் என்னுடைய சந்தேகத்தை சொல்லட்டுமா டாக்டர்? சொல்லுங்க. இந்த இளைஞனின் இடது கை ஒரு செயற்கை கையாய் இருக்கலாம். அதாவது செயற்கை சதைக்கூடினால் உருவாக்கப்பட்ட கை. யூ ஆர் கரெக்ட் விவேக். இந்த இளைஞனின் இடது கை ஒரு செயற்கை கைதான். கெட்டியான பிளாஸ்டிக் எலும்புகளின் மேல் செயற்கை சதைக்கூளை பூசி செயற்கை மனித தோளால் உருவாக்கப்பட்ட கை. ஒரு டாக்டரின் கண்களுக்கு மட்டுமே இந்த உண்மை தெரியும். விஷ்ணு குறுக்கிட்டான். டாக்டர், சாலை விபத்தில் இறந்து போன ஒரு இளைஞனுக்கு இடது கை செயற்கை கை என்பதில் என்ன முக்கியத்துவம் இருக்கு? இதையும் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனிலேயே சொல்லி இருக்கலாமே. டாக்டர் புன்னகைத்தார். அது செயற்கை கையாய் இருந்தால் மட்டும் சொல்லி இருக்கலாம். பட் அந்த செயற்கை கைக்குள் ஒரு விபரீதம் ஒளிஞ்சிருக்கே. விபரீதமா? எஸ், இதை பாருங்க, சொன்ன டாக்டர் அந்த இளைஞனின் இடது கைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அக்குள் பகுதியில் தன்னுடைய 2 விரல்களை நுழைத்து மெல்ல திருகி இழுக்க இடது கை தனியே வந்தது. அதை கீழே வைத்து மூட்டுப்பகுதியில் இருந்த தோலை மெல்ல உரித்து எடுக்க உள்ளே பிளாஸ்டிக் எலும்புகளுக்கு மத்தியில் ஒரு எலக்ட்ரானிக் உலகம் தெரிந்தது. சதுரம் சதுரமாய் மைக்ரோ சிப்புகள், சிலிக்கான் சங்கதிகள், நடுநடுவே ரோம இலைகளை காட்டிலும் மெலிதான காப்பர் கம்பிகள், பென்சில் பருமனுக்கு கார்பன் ராடுகள், அதன் முனைகளில் மினுமினுப்பாய் யுரேனிய உருண்டைகள், பாதி தீப்பெட்டி சைஸில் இருந்த பேட்டரி ஒன்று மின்சாரம் தரும் பணியை கவனித்தது. விவேக்கின் முதுகு தண்டுவடத்தில் குளிர் பாய விஷ்ணு எம்மாடி என்றான். பாஸ், அண்ணா யூனிவர்சிட்டியின் அப்ரூவல் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் காலேஜையே இடது கைக்குள்ள வச்சு நடத்திட்டு வந்திருக்கான். அத்தியாயம் 5. டெல்லி. நேரம் மதியம் 1:15 மணி. தூர்தர்ஷன் கேந்திராவின் ஸ்டேஷன் டைரக்டர் ஜோஷி பகல் உணவுக்காக கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய மேஜை மேலிருந்த டெலிஃபோன் குரல் கொடுத்தது. போய் எரிச்சலாய் எடுத்தார். எஸ், மறுமுனையிலிருந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் அனில் கவுர் பேசினார். மிஸ்டர் ஜோஷி, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் கவுர். பகல் உணவு ஆயிற்றா? கிளம்பிக் கொண்டிருந்தேன், உங்கள் ஃபோன் வந்தது. ஓ சாரி. நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் இளம் விஞ்ஞானியான சாய்தீப்பின் பேட்டி ஒளிபரப்பு எத்தனை மணிக்கு முடிந்தது? 12 மணிக்கு. 12 மணிக்கே முடிந்து விட்டதா? ஆமாம். ஏன்? ஒளிபரப்பு 1 மணி வரைக்கும் போகும் என்று சொன்னார்களே. 1 மணி வரைக்கும் போக வேண்டிய ஒளிபரப்பு தான். கியூ பிரான்ச்சில் இருந்து வந்த போலீஸ் அதிகாரி கோவிந்த் வர்மா தீவிரவாதிகளிடமிருந்து வந்த கடிதத்தை காட்டியதும் அரண்டு போய்விட்டோம். பேட்டி எடுத்துக்கொண்டிருந்த ரிப்போர்ட்டர்களை உடனே அப்புறப்படுத்தி பாதுகாப்பு வளையத்துக்குள் சாய்தீப்பை கொண்டு வந்து விட்டோம். சரியாய் 12:30 மணிக்கெல்லாம் பாதுகாப்பு போலீசாரோடு கிளம்பி போய்விட்டார். மறுமுனையில் போலீஸ் கமிஷனர் அனில் கவுர் பதற்றப்பட்டார். மிஸ்டர் ஜோஷி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? தீவிரவாதிகளிடமிருந்து கடிதம் வந்ததா? ஆமாம், அப்படிதான் கியூ பிரான்ச் அதிகாரி கோவிந்த் வர்மா சொன்னார். யார் அந்த கோவிந்த் வர்மா? இந்த பெயரில் கியூ பிரான்ச் துறையில் எந்த போலீஸ் அதிகாரியும் இல்லையே. வந்தாரே, வந்து தீவிரவாதிகளிடமிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு மிரட்டல் கடிதத்தை என்னிடம் காட்டி சாய்தீப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம், பேட்டி ஒளிபரப்பாவதை உடனே நிறுத்துங்கள் என்று சொன்னார். நான் ஒரு டிவி நிலைய அதிகாரியை அவரோடு ஸ்டூடியோவுக்கு அனுப்பி வைத்தேன். ஒளிபரப்பு உடனே நிறுத்தப்பட்டது. 12 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு அறையில் உட்கார்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி பேசினார்கள். அப்போது கோவிந்த் வர்மாவுக்கு செல்போன் அழைப்பு ஒன்று வந்தது. உடனே அவர் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி சாய்தீப்பையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். மை குட்னஸ், தீவிரவாதிகளிடமிருந்து போலீஸ் துறைக்கு எந்த ஒரு மிரட்டல் கடிதமும் வரவில்லை. கோவிந்த் வர்மா என்ற பெயரில் டெல்லி போலீஸில் எந்த ஒரு அதிகாரியும் இல்லை. சாய்தீப்பை கடத்துவதற்காக யாரோ திட்டம் போட்டு இந்த வேலையை செய்துள்ளார்கள். நீங்கள் எனக்கு போன் செய்து விவரம் சொல்லி இருக்கலாமே. கோவிந்த் வர்மாவின் மீது எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத போது நான் எப்படி உங்களுக்கு போன் செய்து பேச முடியும் மிஸ்டர் கவுர்? அந்த கோவிந்த் வர்மா தனி ஒரு ஆளாய் வரவில்லை. டெல்லி போலீஸ் யூனிஃபார்மில் சில பேரை பாதுகாப்பு அதிகாரிகளாக கூட்டி வந்திருந்தான். வந்த வாகனங்களும் டெல்லி போலீஸ் துறையின் வாகனங்களைப் போலவே இருந்தன. அவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 10 to 15 பேர். எல்லோருமே யூனிஃபார்ம்களில் இருந்தார்களா? ஆமாம். வெப்பன்ஸ் இருந்தது. அவர்கள் கிளம்பும் போது நேரம் சரியாக எவ்வளவு? 12:30 மணி. அவர்கள் புறப்பட்டு போய் இப்போது 3/4 மணி நேரம் ஆகிறது. வாகனங்கள் எந்த திசையில் கிளம்பி போயிற்று என்பதை கவனித்தீர்களா? இல்லை. மறுமுனையில் போலீஸ் கமிஷனர் அனில் கவுர் நொறுங்கி போய் ரிசீவரை வைத்தார்.